வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டம் கூடுமாமா, அவ்வளவு எழுச்சியா இருக்குமாமா. அதுக்கான ஒரு கவிதையே இருக்கிறதா சொல்லுவாங்க. கூட்டம் கூட்டம் கூட்டம், கூடல் மாநகரில் கூட்டம், கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பிஜேபி என்னதான் பிளான் பண்ணி என்னதான் முயற்சி பண்ணி கூட்டத்தை சேர்த்தாலும் கூட்டம் சேரவே மாட்டேங்குது. ஆனா ராகுல் காந்தி சும்மா அப்படி போனாலே அங்க கூட்டம் பிச்சுக்குது. ராகுல் காந்தி வருங்கால பிரதமர், இப்ப எம்பி, அவருக்காக கூட்டம் கூடலாம் தப்பில்லை. ஆனா இவங்களுக்கு பிரியங்கா காந்தி அவங்க எங்க போனாலும் மக்கள் எழுச்சியான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க கட்சியில பதவியில இல்லை, ஒரு எம்பி கிடையாது, அப்படி எதுவுமே இல்லை. கேட்டா ராகுலோட அக்கா, ராஜீவோட பொண்ணு, இந்திராவோட பேத்தி, நேருவோட கொள்ளு பேத்தி அப்படி சொல்லிக்கலாம். அதனாலதான் மக்கள் கூட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்டி ஆதரவு கொடுங்க. இந்திராவோட பேத்தியா யாருமே பிரியங்கா காந்தியை பார்க்கறது இல்லை. இவங்களையவே இந்திராவா பார்க்கறதுனால தான் இவ்வளவு பெரிய எழுச்சியான கூட்டம். எஸ், இன்னிலிருந்து நம்மளும் அவங்கள பிரியங்கா காந்தின்னு கூப்பிடுறத விட்டுட்டு பாசத்தோட இந்திரா காந்தினே கூப்பிடலாம். பெரிய மேடையெல்லாம் கிடையாதுங்க, பெரிய ஆடம்பரமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ரேலி வராங்க. ஆசாமில், மகாராஷ்டிரால எல்லாம் ரேலியா இல்லை, ரோட் ஷோன்னு வச்சுக்கலாமா. திரும்பின பக்கமெல்லாம் அலைக்கடல் என மக்கள் கூட்டம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, கூட்டம் கூட்டம் கூட்டம், கூட்டம் பார்க்க கூட்டம் கூட்டம் கூட்டம். இந்திரா 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 அப்படிங்கிற சவுண்டை மட்டும்தான் நம்ம இப்போ கேட்காம இருக்கோம். ஆனால் இந்திராவை நேர்லையே பார்த்துட்டு இருக்கோம். ராகுல் காந்தியை விட கூட்டம் அதிகம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், இவங்க இந்திரா காந்தியா இருக்கிறதுனால மட்டும்தான். எங்க பாசம்மிகு இந்திராவை எப்படி புகழறதுன்னு எனக்கு தெரியல. பப்ளிக் மீட்டிங்னு அவங்கள முதல்ல நான் கவனிச்சு பார்த்ததே நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அகில இந்திய மகளிர் மாநாட்டில் தான். அந்த கூட்டத்தையும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்க தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள். அந்த கூட்டத்தில் முதலா பிரியங்கா என்கிற இந்திரா பேசினதை கேட்டதும் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. நான் இந்த மாநிலத்தை வேறு மாநிலமாலாம் பார்க்கல. எங்க அப்பா கடைசியா வந்த இடம் இதுதான். இருந்தாலும் இங்க வரும்போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா கிட்ட பேசுற ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகா தமிழ்ல பேசுனாங்கன்னு தெரியுங்களா? மகிழ்ச்சியான தருணம் தான் அதெல்லாமே. இப்படிப்பட்ட பிரியங்கா இன்னைக்கு இந்தியாவில் அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுங்களா? யாரும் இல்லைங்க, நம்ம மோடி தான். வேற யாரு? 10 வருஷமா இவரு நமக்கு கொடுத்த ஆட்சியை பார்த்து மக்கள் எல்லாம் ஆடி அரண்டு போய் கிடக்குறாங்க. அப்படி என்ன மோடி தவறான ஆட்சியை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. சரி, எலெக்ஷன் கேம்பெயின்லயாவது அவரு நான் இந்த இதுதான் சாதனை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சொன்னா தானே தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு. அதை விட்டுட்டு காங்கிரஸ் வந்தானா, அதனாலதான் இந்திரா காந்தியே வந்துட்டாங்க. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொன்னாரு எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நாங்களும் அவரோட வாரிசான நாங்களும் சொல்றோம், நேருவின் கொள்ளு பேரனே வருக, காட்டாட்சியை ஒழித்து கட்டுங்க. ஏன் இதை நான் காட்டாட்சி சொன்னேன்னு பாக்குறீங்களா? கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி இருந்த நிலைமை தான் இப்போவும் நமக்கு. பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு கேட்குறீங்களா? யாரு படிச்சா? உடனே இந்த சீமான் மாதிரி இருக்க கோஷிங்கெல்லாம் வந்துட்டு இந்த வள்ளுவர், ஔவையாரு இவங்களையெல்லாம் நீங்களா படிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. வள்ளுவரையும் ஔவையாரையும் நாங்க படிக்க வைக்கல, ஆனா வள்ளுவரையும் ஔவையாரையும் உன்னை படிக்க வச்சோல்ல, அது நாங்க தான். அந்த படிப்பு காப்பு வைக்கிற மாதிரி தான் மேலிடத்திலிருந்து விஸ்வகர்ம யோஜனான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்னடா யோஜனா அப்படின்னு பார்த்தா குலத்தொழிலை செய்ய அப்படின்னு சொல்ல வராங்க. 1000 வருஷமா குலத்தொழில் செஞ்சுட்டே இருந்ததுனால தான் நமக்கு ஔவையார், திருவள்ளுவர் யாருன்னே தெரியாம போச்சு. அதிலிருந்து மாறினதுக்கு அப்புறம் தான் இவங்களையெல்லாம் நம்ம படித்தோம். திருப்பியும் அந்த காட்டாட்சியை நோக்கி தான் இந்தியாவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதிலிருந்து இந்திய மக்களாகிய எங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் நேருவின் கொள்ளு பேரனும் நேருவின் மகளாகிய இந்திராவும் வந்திருக்காங்க. நாங்க பிரியங்கா காந்திய 2ஆம் இந்திராவா தான் நாங்க பாக்குறோம். அதுல எங்களுக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா இந்திரா காந்தி பீரியட்ல தான் கிட்டத்தட்ட பேங்க் எல்லாமே அரசுடைமையா ஆக்கப்பட்டுச்சு. மக்களுக்காக அப்படின்னு மாத்தின அந்த வங்கிகளை தான் இன்னைக்கு நம்ம
எல்லாத்துக்கும் தனியாருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விற்கப்பட்ட அந்த மக்கள் சொத்தெல்லாம் மக்களுக்கே திரும்பி வரணும்னா எங்களோட இரண்டாம் இந்திராவின் சகோதரர் ராகுலின் தலைமையில் தான் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரணும். அன்னைக்கு கலைஞர் சொன்னாரு, இன்னைக்கு கலைஞரோட பையன் சொல்றாரு, ராகுலே வருக ராகு காலத்தை போக்குக அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா ராகு காலம் 10 மணிக்கு வரும், நமக்கு 10 வருஷமா அதுதான் இருந்துச்சு. ஸோ அந்த ராகு காலத்தை போக்க ராகுலை அழைப்போம். ராகுல் நம்ம கூப்பிடாமலே நம்ம கூட தான் இருக்காரு. ஆனா நம்ம அவரை உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, இந்திய நாடாளுமன்றத்துல அவரை பிரதமரா உட்கார வைக்க சவுத் இந்தியா அதோட வேலையை அருமையா செஞ்சிருக்கு. இனி அடுத்து ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டு இந்தியாவை காப்பாத்துங்க. நம்மளை வழி நடத்த இரண்டாம் இந்திராவும் களத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இரண்டாம் இந்திராவுக்கு கூடும் கூட்டம் இந்தியாவை காக்கும் கூட்டமாக மாறும். ஸோ நம் அனைவரும் சேர்ந்து நமக்கான இந்தியாவில் இந்தியர்களாய் ஒற்றுமையாய் வாழ்வோம். ஸோ ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.